வெல்கம் டு சாணக்யா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் சந்திப்பிழை அல்லது ஊற்றுப்பிழை அப்படின்னு சொல்கிற டாப்பிக்கில் போன வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எதிர்ச்சொல் அப்படின்னா என்ன? இது வந்து உங்களுக்கு ஃபெமிலியரான டாபிக், உங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும். எதிர்ச்சொல் ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா இது அந்த பேசிக் லெவலில் இருந்து இது வந்து கொஞ்சம் டிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மாறுபடும். அதால தான் இந்த டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எதிர்ச்சொல்னால் என்னன்றதுக்கான பொருள் பார்ப்போம். விளக்கம்: ஒரு சொல்லின் எதிர்மறையான பொருளை குறிக்கும் சொல் எதிர்ச்சொல் எனப்படும். இரண்டு சொற்களுக்கும் எதிர்மறையான பண்புகள் கொண்டிருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு சொல்லுக்கு அதுக்கு எதிரான எதிர்ச்சொல் ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லும் எதிர்மறையான பெயரை குறிக்கும். அதாவது அதுக்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரவு, பகல், துன்பம், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகையான தன்மை வெளிப்படுத்தும், அது ஒரு வகையான தன்மையை வெளிப்படுத்தும். இது இரவுனா அது பகல். இது ரெண்டுமே வேறு வேறு காலத்தை குறிக்கிறது. இன்பம்னா வேறு வேறு உணர்வுகளை குறிக்கிறது. அதே மாதிரி எதிர்மறையான நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா துன்பம்ன்றது எதிர்மறையானது, இன்பம் நேர்மறையானது. அந்த மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷனையோ ஒரு பொருளையோ அப்படி குறிக்கிறது தான் எதிர்ச்சொல். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கிலம் போன்ற மொழிகளில் ஒரு சொல் எதிர்ச்சொல்லை அடைய அதே சொல்லோடு ஏதாவது ஒரு முன்னெட்டையோ பின்னெட்டையோ சேர்த்தால் போதும், எதிர்ச்சொல் கிடைத்துவிடும். எப்படி பார்த்திங்கன்னா, இப்போ இங்கிலீஷ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்ச்சொல் அதாவது ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு வார்த்தை ஃப்ரெண்டில் சேர்த்தாலே அதுக்கான ஆப்போசிட் வேர்ட் கிடைச்சிடும். அதாவது கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டாக டிபெண்டன்ட் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அடைய அச்சொல்லுக்கு முன்பு இன் என்ன முன்னெட்டை சேர்த்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிபெண்டன்ட் அப்போ இன் சேர்த்துனா இன்டிபெண்டன்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லிட்ரேச்சர் என்பதை எதிர்ச்சொல்லை அடைய இல் என்பதை முன்னெட்டாக போதும் இல்லிட்ரேச்சர். அதான் இந்த இடத்துக்கு இந்தமாரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மாரி ரெண்டு வார்த்தையை ஃப்ரண்ட்டில் சேர்த்தாலே போதும். ஆனால் தமிழில் அப்படி கிடையாது. அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ் சொற்கள் அவ்வாறு முன்னேற்றுவதன் வழி எதிர்ச்சொல்லை அடைவது அரிது. எல்லாத்துக்கும் அப்படி வருமானு கேட்டோன்னா நம்ம கிடையவே கிடையாது. ஒரு சிலது தான் வரும், ரெண்டு வார்த்தையை சேர்த்துட்டா போதும். அரிதினும் அரிதாக பாருங்கள். அல் இல் என என்பன உள்ளன. வழி, வழக்கு, புனைவு போன்ற சொற்களில் அல் என்பதை முன்னட்டினால் அல்வழி, அல்வழக்கு, அல் புனைவு ஆகிய எதிர்ச்சொல் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த இதுக்கு அல் அப்படின்றத முன்னாடி போட்டோம் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் கிடைக்கும். இல் என்பதை முன்னிட்டு இல் என்பதை முன்னோட்டோம்னா இல் என்பதை முன்னிட்டு சில எதிர்ச்சொற்களை உருவாக்கலாம். வழி, பொருள் ஆகியவற்றோடு இல் என்பதை முன்னிட்டினால் இல்வழி, இல் பொருள் ஆகிய எதிர்மறை சொற்கள் கிடைக்கும். இதுதான் அதாவது சொல்லணும்னா எல்லாத்திலையும் அந்த மாதிரி வர வைக்க முடியுமான்னு கேட்டால் வர வைக்க முடியாது. ஒன்று ரெண்டு மட்டும்தான் வர வைக்க முடியும். தமிழில் ரேர், இங்கிலீஷில் ஒரு சொல்கிறது அது ஃபெமிலியாக நிறையாவே டாபிக் நிறையாவே கிடைக்கும் இங்கிலீஷில். ஆனால் தமிழில் வர வைக்க முடியாது. நன்மை என்பதற்கு நன்மையின்மை என்ற சொல்வது தமிழ் எதிர்ச்சொல்லாகாது. எதிர்பொருள் மட்டுமே தருவது. நன்மைக்கு தீமை தான் எதிர்ச்சொல். சொல்கிற மாதிரி நன்மை அப்படின்னா நன்மையின்மை அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஆனால் அதுமாரி எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா அது பேர் அது எதிர்ச்சொல் கிடையாது. சில பேர் அந்த மாதிரி தான் போயிட்டு ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நன்மையின்மை கொடுத்துருந்தோன்னா அது என்ன நன்மையின் தீமைன்னு போட்டால் தான் ஆன்சரா, நன்மையின்மை போட்டால் ஆன்சர் வராதான்னு சொல்லிட்டு மாற்ற நம்ம எழுதுவோம். அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. அதுமாரி எழுதுனா அது வந்து சொல்வது வந்து அது வந்து எதிர்ச்சொல் கிடையாது, அது எதிர்பொருள் தான். அது பொருள் வேறு, சொல் வேறு. சொல்லுக்கு பொருள் வேறு வேறு மாறுபடும். இல்லை ஒரே பொருள் ஒரே சொல்லு கொண்டு இருக்கும், ஆனால் பொருள் வேறு வேறுன்றதை நம்ம படிப்போம். அது பின்னாடி டாபிக் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது எதிர்பொருளை மட்டும்தான் உணர்த்தும், சொல்ல திருப்பி தராது. நன்மைனா தீமை தான் சொல்லணும். நன்மையின்மை அப்படின்னு சொல்கிறது வந்து அதோடைய பொருள் தான் வேணாம், அது நல்லது இல்லைன்னு வேணால் சொல்லலாம்.
ஆனால் அது கெட்டதுன்றது டைரெக்டாக குறிக்கிறது பார்த்தீங்கன்னா தீமை தான். இதை தான் எதிர்ச்சொல்லாக நம்ம எடுத்துக்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு வளச்சொற்கள் பொறுத்தவரை பற்பல சொற்கள் ஆ என்னும் ஓர் எழுத்தை முன்னெட்டாக சேர்த்து கூறிய பல எதிர்ச்சொற்களை உருவாக்குகிறார்கள். ஒரு சொல்லின் எதிர்ச்சொல் ஆ என்னும் எழுத்தோடு தொடங்கினால் அவ்விரண்டு வடச்சொற்களும் வடச்சொற்கள் என்று அறுதிட்டு கூறலாம். வடச்சொல்லை கண்டுபிடிப்பதற்கு இது எளிய வழி. பார்த்திங்கன்னா சீக்கிரம் வடமொழி எழுத்துக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான். நம்ம கோயில்லையுமே பார்த்துருக்கோம், அசுத்தம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. சுத்தம் அசுத்தம், அந்த ஆ மட்டும்தான் ஒரு வார்த்தை சேர்த்துருப்பாங்க. இப்போ அந்த ஆ இப்படி சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வடமொழியை சார்ந்த எழுத்துக்களில் வரும். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க வட சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சார்ந்தது தான் வரும். இப்போ பாருங்கள், சுத்தம் அசுத்தம் அது தமிழில் மொழிபெயர்த்தனா தூய்மை அழுக்குன்னு வரும். சந்தர்ப்பம் அசந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு காலம் தவறிய வாய்ப்பு, அவ்வளோதான். இந்த வேறுபாடு புரியுது. இது வடமொழி, இந்த சந்தர்ப்பம்னு சொல்கிறது, அசந்தர்ப்பம்ன்றது காலம் தவறிய வாய்ப்பு. இது வந்து சிம்பிளாக போட்டு முடிச்சுக்கோங்க. இதை நம்ம என்னென்னு குறிப்பிடுவோம்னா வடமொழின்னு குறிப்பிடலாம். அந்த ஆ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சாத்தியம் அசாத்தியம், இயல்பு இயலாமை, சாதாரணம் அசாதாரணம், எளிய எளியதல்ல, ஜாக்கிரதை அஜாக்கிரதை, விழிப்புணர்வு விழிப்புணர்வின்மை, சுபம் அசுபம், நல்வினை தீயவினை, ஜீரணம் அஜீர்ணம், செரிமானம் செரிமானமின்மை, நதி அநதி, தலைவனுள்ள தலைவனற்ற, நியாயம் அநியாயம், முறை முறையின்மை, நீதி அநீதி, அறம் அறக்கேடு, சிரத்தை அசிரத்தை, உள்வேட்பு உள்வேட்பின்மை, தர்மம் அதர்மம், அறம் அறமின்மை. சரிங்களா? இது அதை எப்படி சொல்கிறதுன்னா வடமொழியில் வர எதிர்ச்சொல் இருக்குல்ல, அந்த எதிர்ச்சொல்லுக்கான விளக்கமும் சில எடுத்துக்காட்டும். நெக்ஸ்ட்டு எதிர்மறை சொற்கள் பார்த்திங்கன்னா வந்தது நீ அல்ல. எதிர்மறை சொற்கள்னால் என்ன பார்த்தீங்கன்னா வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல, ஏனென்றால் என்றெல்லாம் பேசுகிறோம், இவையெல்லாம் சரியான தொடரை அல்ல. எதிர்மறை வினைமுற்று பல உண்டு, அவற்றில் இடம் அறிந்து பயன்படுத்த வேண்டும். அதாவது எதிர்மறை சொற்கள்னால் எதிர்மறையாக நம்ம குறிப்பிட்ட சொற்களை சொல்லுவோம். ஆனால் நம்ம மேலே சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கியத்தில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பேசலாம். இது வந்து பேச்சு தொடர்னு சொல்லுவாங்க. ஆனால் எழுத்து தொடர்னு ஒன்று இருக்குது. எழுத்த தொடர்னு ஒன்று இருக்குது. அதை தான் யூஸ் பண்ணணும், அதை தான் பயன்படுத்தணும். நம்ம பேசுகிற மாதிரி இப்போ எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து பேச்சு வழக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே எதிர்மறை சொற்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். வினைமுற்றில் பல உண்டு. அது வினைமுற்று, இதில் இருக்கிற வினைமுற்று எவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதை இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சது 3 தன்மை முன்னிலை படற்கைன்னு 3 இடம் இருக்கும். 3 இடத்துல அது எப்படிலாம் பாருங்கள். ஒருமை பன்மை, ஃபஸ்ட்டு ஒருமை பன்மையில், அதாவது தன்மையில் ஒருமை பன்மை, நான் அல்லேன் நான் அல்லோம், எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுதா? முன்னிலையில் ஒருமையில் நீ அல்லை, பன்மையில் நீ வீர் அல்ல அப்படின்னு ஒரு ஆளை குறிக்கணும்னா நீ அல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு 10 பேரையோ 5 பேரையோ ஒரு குழுவை சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு நீ வீர் அல்ல, நீங்கள் யாருமே இல்லை அப்படின்னு. படற்கையில் தான் நிறைய வரும். தன்னிலையும் சரி முன்னிலையும் சரி ஒருமை பன்மை 2. ஆனால் படற்கையில் பலர்பால், அதுதான் படற்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துடும். அதில் தான் எல்லாமே வரும். ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் 5 பால்களையும் இது படற்கை குறிக்கும். இந்த படற்கையில் பார்த்திங்கன்னா ஆண்பால் அவன் அல்லன், பெண்பாலில் அவள் அல்லல், பலர்பாலில் அவர் அல்லர், ஒன்றன்பாலில் அது அன்று, பலவின்பாலில் அவை அல்ல. இதுதான் அந்த 3 காலங்களிலும் சொல்லி உணர்த்துள்ள அது இதில் வருது. இதுதான் நெக்ஸ்ட்டு இதுக்கான சில எக்ஸாம்பிள். வேறுண்டு வேறு உண்டு இல்லை, இவை மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்றொடர் ஆகும். இந்த 3 மட்டும் பார்த்திங்கன்னா ஐம்பாலுக்கும் பொதுவாக ஒன்றே தான் வரும், மாறாது. இந்த 3 மட்டும் எதுன்னு பார்த்திங்கன்னா வேறு உண்டு இல்லை, இது மட்டும். சரிங்களா? இது வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து எடுத்துக்காட்டுடைய எக்ஸாம்பிள் தான். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிட்ட இருக்கும். எல்லாம் வேரியும் என்னது
எக்ஸாம்பிள்ஸ் தான் பாருங்கள். எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான். கடைசி ஒரு பேராகிராஃப், இதெல்லாம் எக்ஸாம்பிள். பாருங்கள், சரியான எதிர்மறை சொற்றொடர்களை கொண்டு நிரப்புகன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் இவை என்ன வரும், அல்ல. உங்களோட ஒருவர் டேஷ் அல்லோம்னும் நாம் அல்லோம். மணிமேகலை செல்வ செழிப்பாக வாழ்வை விரும்புவள் அல்ல. மெய்தான் பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அன்ற. இந்த நிலத்துக்கு உரியவர் டேஷ் அல்லை நீ அப்படின்றவங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதிர்ச்சொல் தான். எதிர்ச்சொல்ல நம்ம அது ஒரு சிம்பிளான டாபிக் மாதிரி பார்க்காம அது கொஞ்சம் டஃப் எடுத்து என்ன சொல்கிறதுன்றது தெளிவாக பார்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, நான் இதோடைய வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.